பூலோக வைகுண்டமான திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் சொர்க்கவாசல் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் நம் பெருமாளை வழிபட்டனர். நூற்று 8 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என பக்தர்களால் போற்றப்படுவதுமான திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் வருடந்தோறும் நடைபெறும் விழாக்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது வைகுண்ட ஏகாதசி. இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி கடந்த டிசம்பர் 12ஆம் தேதியிலிருந்து திருநெடுந்தாண்டவத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 13ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை வைகுண்ட ஏகாதசியின் பகல் 10 எனப்படும் திருமொழி திருநாள் நடைபெற்றது. இந்நாளில் நம் பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் பல்வேறு அலங்காரங்களில் அரியர்கள் சேவை எனப்படும் பாசுரங்களை கேட்டருளி பின்னர் கோவில் பிரகாரங்களில் வலம் வந்து அர்ச்சுன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். ராப்பத்து திருவிழாவின் முதல் நாளான இன்று அதிகாலை 3 மணிக்கு விருச்சிக லக்கினத்தில் இருந்து மூலஸ்தானத்தில் நம் பெருமாள் ரத்தின அங்கி, பாண்டியன் கொண்டை, கிளி மாலை, வைரவ அபயஸ்தம் உட்பட பல்வேறு திரு ஆபரணங்கள் அணிந்து புறப்பட்டு உள் பிரகாரங்களில் வலம் வந்தார். தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு எனப்படும் பரமபதவாசல் திறப்பு நிகழ்ச்சி அதிகாலை 4 மணியளவில் திருச்சுற்றில் உள்ள தங்க மரத்தை சுற்றி வந்து பரமபதவாசல் எனப்படும் சொர்க்கவாசல் வழியாக கடந்து வந்தார். அப்போது பக்தர்கள் ரங்கா ரங்கா என பக்தி கோஷமிட்டவாறு பரமபதவாசலை கடந்து சென்றனர். ரங்கா ரங்கா என பக்தி கோஷமிட்டவாறு பரமபதவாசலை கடந்து சென்றனர். பின்னர் நம் பெருமாள் பக்தர்களுக்கு நேரடியாக சென்று காட்சி தரும் திருக்கொட்டகை பிரவேசம் கண்டறிளினர். அதனையடுத்து ஆயிரங்கால் மண்டபத்திற்கு வந்தடைந்து பக்தர்களுக்கு பொது ஜன சேவை கண்டறிளினார். 1000 கால் மண்டபத்தில் எழுந்தருளியுள்ள நம் பெருமாளை இன்று இரவு 11 மணி வரை பக்தர்கள் தரிசனம் செய்யலாம். இதனைத் தொடர்ந்து 1000 கால் மண்டபத்தில் இருந்து நள்ளிரவு 12 மணிக்கு புறப்பட்டு அதிகாலை 1:15 மணிக்கு வீணை வாத்தியத்துடன் மூலஸ்தானம் சென்று அடைகிறார். சொர்க்கவாசல் திறப்பு முன்னிட்டு தமிழகம் மட்டுமல்லாமல் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் நம் பெருமாளை நீண்ட வரிசையில் நின்று பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர்.